இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 150 கிலோ நூல் பரோட்டா கிடச்சிருக்கு. பெரிய ஆர்டராக கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம 150 கிலோ நூல் பரோட்டா அடிக்க போகிறோம். திருவனந்தபுரம் ஸ்டேடியத்தில் நிற்கும். இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், அங்கே தான் கிரிக்கெட் ஸ்டேடியம் அது. நம்ம கூட 5-6 பேர் வந்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் 150 கிலோ நூல் பரோட்டா கிடச்சிருக்கு நமக்கு. இந்த ஆர்டரை நம்ம இன்றைக்கி நல்ல மாதிரி செஞ்சு முடிக்கணும். எங்கே ஆட்ட நாயகனை காணோம். ஆட்ட நாயகன் அங்கே அவர் லிப்டை தேடி தலைகிறார். ஜடேஜா, டோனி எல்லோரும் வந்துட்டாங்க. ஆட்ட நாயகன் இப்போ ஒரு ஆள் வருவார், பவுலரு. ஆமாம், போட்டு அடிக்க சொல்லாமல் பார்த்தேன். அதே மாதிரி மாவு போட்டு போய் நமக்கு அந்த இதாகணும், நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். சகலப்பொடி வேணுமோ? சகலப்பொடி லைட்டாக போடுறேன், நிறையா போடுறேன். அது நல்லதுங்க. கட்டிங்களா? அது நல்லது. நிறையா இருக்கும். லைட்டாக போடலாம். இந்த வழி தானே இறங்குமா? சரி. மேலே மேலே நம்மளே பெரிய தானே, நம்மளே அவ்வளோ 35 கிலோவா? 50 கிலோ என்ன பண்ணுவோம்? இங்கே 50 கிலோ எங்கே சாக்கெட் உடைச்சேன். இல்லை சாக்கெட்டா 50 கிலோ மாவு 5 கிலோ கம்மியாக. கைட்டு இப்படி புடிங்கன்னு போதும். வரேன். அதை அப்படி மேலே மடக்கிடு. லாஸ்ட் நாளே தனியாக எடுத்து போடணும். இதான் நம்ம டீம் லீடரு. நான் ஒரு உருளை எடுத்து போடலாம். இப்போ தான் உருண்டை ஒடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக வரும். அது உடையாது. தண்ணி அந்த தண்ணி இல்லை, துணி முக்கிறதுக்கு தான். கல்லு கைத்து அது போய் கல்லு
அப்போலாம் எடுக்கலையே நல்லா. இல்லை அது இல்லை, நம்ம தட்டி விடுவோம். அவங்க எடுக்கும்போது 2 சைடு தட்டி விட மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வீழ்ச்சி அங்கிட்டு போட்டோம். அந்த பழத்தை கொஞ்சம் எடுத்து அங்கே வச்சுட்டு தட்டி விட வைக்க மாட்டோம். நான் ஒன்றே எடுத்துருக்கேன், நீ என்னையும் ஒரு எடுத்துக்கீங்க. என்ன எடுத்துருக்கு? எடுக்க போகிறேன். நான் எண்ணெயில் எடுக்கல, போட்டோ